அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்பொழுது விருச்சிக ராசி பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் 2022ல விருச்சிக ராசிக்கார் எப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த விருச்சிகம்னால என்ன தேடு, இந்த தேடு என்ன பண்ணுன்னா கொட்டுனாலும் கடுகடுன்னு இருக்கும். அதான உண்மை. விருச்சிகன்னா தேடு. அவங்க பேசுறாங்கன்னா பாருங்க, ஒரு வார்த்தை மனசு கஷ்டப்படுத்த மாதிரி ஒரு பேசிடுவாங்க. அதுக்கு பேரு தான் தேடு. பேசாமையே இருப்பாங்க, பேசுறாங்கன்னா தேள் கொட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதான் தேடு. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது 1-8 குடைவர். இவங்க வாழ்க்கையில சிறு வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. தேளுக்கு சொந்த வீடு இல்லை, அதான உண்மை. விருச்சிகத்துக்கு சொந்த வீடே கிடையாது. அதனாலதான் விருச்சிக ராசியில சந்திரன் நேசமாகிறார். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரன் தான் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் வீட்டுக்கு அதிபதியே போய் நீசமாகிறதுனால விருச்சிக ராசிக்கார் வாழ்க்கையில சொந்த வீடு என்னைக்கு கட்டுறாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க பேர்ல கட்டாம அவங்க மனைவி பேரோ, அவங்க குழந்தை பேரோ, அவங்களுடைய வாரிசுகள் பேரோ, யாரு பேர் வேணாலும் கட்டலாம். ஆனா விருச்சிக ராசிக்காரருக்கு மட்டும் இந்த பொறுப்பை கையில் எடுத்தாங்கன்னா அன்னையிலிருந்து அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஏதோ யோகமெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஸ்டக் ஆகி இந்த கர்மம் உள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் விருச்சிகம். ஏன் அப்படி? அந்த விருச்சிகம் என்பது தேடு. தேடு ஒரு குருவி கூடு கட்டி வாழுது, தேடு கூடு கட்டி வாழுதான். இதுதான் பிரச்சனையே. அப்ப இது போய் கூடு கட்டி வாழாம பிறக்கும் போதே விதி இருக்கிறதுனால இவங்க போய் ஒரு கூடு கட்டுனாங்கன்னா அது வாழ்க்கையில அந்த கூட்டுல இவங்க அண்டி வாழ முடியாது. அதனாலதான் விருச்சிக ராசிக்காரு எங்க போனாலும் இவங்க வெடுக்குன்னு பேசுறாங்கன்னா அவங்கள தள்ளி தள்ளியே வச்சு இவங்ககிட்ட பேசவே முடியாது. இவங்க எப்ப பார்த்தாலும் வெடுக்குன்னு பேசுறாங்க, மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறாங்கம்மா. இது எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேளுங்கிற ஒரு ஜீவன் வந்ததுனால தேளை அடிக்காதீங்க. விருச்சிக ராசிக்கார் தேள் அடிச்சா தேள்னால அது யோகம் போய்விடும். இப்பதான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேளுன்னா நம்மளை கொட்டி போடுன்னு சொல்லி நாம என்ன பண்ணிடுறோம், முதலே அடிச்சிடறோம். அடிக்கிறவர் விருச்சிக ராசியா இருந்தா எனத்தை போய் அடிச்சா துரோகம் தானே, துரோகம் தானே. அதனால கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்கார் தேளை அடிக்க கூடாது. தேளை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு அப்படியே ஒரு குச்சியில எடுத்து கொண்டு போய் எங்கேயோ போய் புழைச்சிட்டு போட்டு நீங்க விட்டுறணும். இதான் விஷயம். அப்போ இந்த விருச்சிக ராசியில எதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த புத்தாண்டுல விருச்சிக ராசி பத்தி கொஞ்சமாவது குணங்கள் தெரிஞ்சுக்கணும். செவ்வாயோட வீடு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய்னா தைரியம், ஒரு குருட்டு தைரியம், ஒரு முன்கோபத்துல படப்படன்னு பேசிடுவாங்க. அவங்க மனசுல ஒண்ணு இருக்காது. ஏன்னா சந்திரன் நேசம். அவங்கள பத்தி ஏதாவது ஒரு பயத்தை போட்டீங்கன்னா அவங்களுக்கே படபடப்பு ஜாஸ்தி ஆயிடும். ஆனா ஒரு தைரியத்துல இவங்க பேசி போடுவாங்க எதுவா இருந்தாலும். அப்போ இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரவுண்ட்ஸ் எல்லாமே பாருங்க, வெளியில போய் நிறைய மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம் எல்லாத்தையும் அவங்க தாண்டி வந்துருவாங்க. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காருடைய மனசுல யதார்த்தம் இருக்கும். நம்புறவங்களை ஏமாத்த மாட்டாங்க. இவங்களை யாரு நம்புறாங்களோ, இவங்க போய் விருச்சிக ராசிக்கார் யாரு நம்புறாங்களோ அவங்க இவங்களை ஏமாத்திடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனா இவங்க போய் எனக்கு இவங்க மேலதான் நம்பிக்கை இருக்குங்கிறாங்க பாருங்க, அவங்க இவங்களை ஏமாத்திடுவாங்க. இதுதான் வல்லவனுக்கு உண்டு வழுக்கு பாறைன்னு சொன்னாங்க அந்த காலத்திலேயே. எப்படி இருந்தாலும் ஒரு சர்க்கிள் அவங்க லைஃப்ல விழுந்து எந்திரிச்சு தான் ஆகணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேச தெரியாது. மெயினா பேசுனத வெடுக்கணும் பேசிடுவாங்களே, அதனால இவங்களுக்கு பேச தெரியாது. இவங்க வாழ்க்கையில நிறைய தடுமாற்றத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. சிறு வயசுலயே தாய் தந்தைகளை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் உண்டு. வெளிநாடு போய் பொழைக்கிறவங்க, இடம் விட்டு இடம் மாறுறவங்க, சித்தப்பா வீட்டுல அத்தை வீட்டுல போய் நான் வளர்ந்தேன்னு சொல்றவங்க, இவங்க எல்லாம் பாருங்க விருச்சிக ராசியா இருக்கும். ஏன்னா தாய் அங்க நீசமா இருக்க, தாயோட அன்பு அங்க கம்மியாயிரும். அதனால இன்னொரு தாய் எடுத்து வளர்த்துற மாதிரி மற்றவங்க வீட்டுல அவங்க நிறைய வாழ்ந்துருப்பாங்க. இங்க யாரு உங்க தம்பி எங்கீங்கன்னா அது சினிமா வீட்டுல தானே வளர்றாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாமே அதுதான். அப்போ இந்த அப்பேற்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக லக்கணத்துல பிறந்தாலும் இதே குணம் தான். அப்ப விருச்சிக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருப்பதனால ஒரு தைரியம், எப்பவும் இல்லாத ஒரு தைரியம் இப்ப வரும். அப்போ அந்த தைரியத்தால இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம் ஏற்படும். அப்ப தெய்வத்தினுடைய அம்சங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல விதி அம்சங்கள் நல்லா இருக்கும். எடுக்கிற காரியங்கள் ஜெயமடையும், போற காரியம் வெற்றியாகும். இந்த வருஷத்துல காலச்சக்கரத்துக்கு அது 8வது வீடா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இவங்களுக்கு கூடி வரும். யாருடைய அனுகிரகம் இல்லைனாலும் தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். தொழில்ல ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். அவங்க மனைவி மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய காலம் வரும். யாத்திரை பயணங்கள் அதிகமா இருக்கும். தெய்வ அம்சம் உள்ள யோகங்கள் எல்லாம் வந்து சேரும்.
குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் அதிகமா இருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நீங்க தாராளமா செய்யலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்திலேயே எல்லா யோகமே அதிகமா இருக்கிறதுனால ஒரு அம்சங்கள் யோகங்கள் எல்லாமே கூடி வந்திருக்கு. அம்மா, அப்பா, உறவுகள் இது எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய காலம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ அம்சம் அதிகமா இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள எல்லா மாற்றங்களும் இந்த வருஷம் கண்டிப்பா வரும். இதனுடைய அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள் அதிகமா இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் அடையும். அதே போல சேவல் வாங்கி, கூவக்கூடிய சேவல் வாங்கி முருகனுடைய ஆலயத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல சஷ்டி திதி அன்னைக்கு, உங்களுடைய சஷ்டி திதி அன்னைக்கு முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல சன்னியாசிகளுக்கு ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு இதெல்லாம் வாங்கி உங்க வாழ்க்கையில ஒரு தானமா செய்யுங்க. ஒரு செம்பு கலசம் வாங்கி, ஒரு செப்பு, அதாவது ஒரு காப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு செப்பு, ஒரு கலசம் வாங்கி ஓடும் நதியில தலையை சுத்தி நவகிரகத்தினுடைய நவதானியத்தை அதில் போட்டு 9 முறை தலையை சுத்தி ஓடும் நதியில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் விட்டு வந்தீங்கன்னா இன்னமும் அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்றேன்? விருச்சிக ராசியில பிறந்திருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாயுடைய கிழமையில இருக்கிறனால, அது செவ்வாயோட வீடா இருக்கிறனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் ஓடும் நதியில கலசம் விட்டுட்டு வாங்க. அதே போல மயில், முருகனுடைய வாகனம் மயில். இந்த மயிலுக்கு சோளம் வாங்கி கொஞ்சம் மயில் மேயிற இடத்துல 1 கிலோ 2 கிலோ வாங்கி போட்டுவாங்க. அதோட உணவு சாப்பிட்டால் அது வாழ்த்துனா உங்களுடைய ஜாதகம் வளரும். அதே போல செவ்வாய்க்கிழமையில உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி விதி அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால கந்த சஷ்டி கவசம் புக்கு வாங்கி கொஞ்சம் பேர்த்துக்கு முருகன் கோயில போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 50 புக்கு வாங்கி, உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. அந்த கந்த சஷ்டி புக்கு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல பழனி மலையோ அல்லது மருதமலையோ இப்படி ஆறுபட வீடு போகக்கூடிய காவடி எடுத்து கொண்டு போறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு உணவு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காருக்கு இந்த வருஷம் 2022 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி உங்களுடைய அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.